told your friend you're not okay and tell me what's wrong. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்சானா கிச்சன். இன்னைக்கு என்னோட பிறந்தநாள் வீடியோவை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிற போறேன். ஒரு படி மட்டன் பிரியாணி சீரக சம்பா அரிசியில் செஞ்சுருக்கேன். கூடவே நாட்டுக்கோழி மல்லி கிரேவி, அதுக்கப்புறம் சிக்கன் 65. கூடவே சைடிஷாக பார்த்தோம்னா அவுச்ச முட்டை, ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், மாங்காய், மட்டன் எலும்பு போட்டு தாளிச்சா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பர்த்டே ஸ்பெஷலாக வந்து நட்ஸ் கேக் செஞ்சுருக்கேன். Got a build up of my thoughts sitting in an ashtray. I'm sorry that I'm so inconvenient, okay? Just let me be me and I'll stay out of your way. I can see the way you look at me, I'm such a disgrace. I never really asked to. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்சானா கிச்சன். இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பார்த்துடலாம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து கிட்ஸுக்காக தான் லஞ்ச் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து வெஜிடபிள் பாஸ்தா, காய்கறி நிறையா சேர்த்து செய்கிறது. நான் வந்து கேரட்டும் கேப்சிகமும் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துருக்கேன். குழந்தைங்க வந்து காய்கறி இதில் சேர்த்து கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க, தனியாக கொடுத்தா அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க. கூடவே நிலக்கடலையை ஊற வச்சு வேக வச்சுட்டு இதில் வந்து நாட்டு சக்கரை அப்புறம் தேங்காய்லாம் சேர்த்து சும்மா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து முட்டை பொரிச்சு வச்சுருக்கேன். இது வந்து பெப்பர் சேர்த்து பொரிக்கிறது. ஒரு முட்டையை வந்து 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸுக்காக இன்றைக்கி வந்து சாத்துக்குடி எடுத்திருக்கேன். இதே லஞ்சை வந்து பெரியவங்களும் சாப்பிட்டுக்கலாம். இதில் நிலக்கடலை சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சத்தானது தான். ஆனால் டெய்லிலாம் பெரியவங்களுக்கு இந்த மாதிரி சரியாக வராது. இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ்னு பார்த்தாச்சு, நாளைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேட்டாபாய் அண்ட் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்சானா கிச்சன். இன்றைக்கி வந்து புதன்கிழமை என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பார்த்துடலாம். சூடாக சோறு வடித்து வச்சுருக்கேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் எப்படின்னா, இதை வந்து குழந்தைங்களும் கொண்டு போகலாம், பெரியவங்களும் கொண்டு போகலாம். இது வந்து தக்காளி ரசம். இதை வந்து குழந்தைங்களுக்கு சாதத்தில் பிசைஞ்சு கொடுத்தா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைடிஷாக பார்த்தோம்னா ஒரு ஸ்பெஷல் மசியல் இருக்குது. இது வந்து தண்ணி காய்கறி எல்லாமே சேர்த்து சிறுபருப்பு போட்டு மசியல் மாதிரி வைக்கிறது. சுரக்காய், பீக்கங்காய், புடலங்காய் இது எல்லாமே சின்ன சின்னதாக வெட்டி மசியல் மாதிரி வைக்கிறது. இதையும் சாதத்தில் குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்து விடலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பட்டரில் வந்து சிக்கன் லெக் ஃப்ரை பண்ணியிருக்கேன். கூடவே முட்டை பொரியல் வச்சுருக்கேன். இதில் வந்து வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், பெப்பர் அதிகமாக சேர்த்து பண்ணுற முட்டை பொரியல். கடைசியாக வந்து கொய்யாப்பழ ஜூஸ். நிறைய பேர் வந்து ஜூஸரோட வீடியோ கேட்டிருந்தீங்க. நான் அதை அப்லோட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ்னு பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ்னு பார்க்கலாம். ஓகே, டாடா பாய் அண்ட் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்சானா கிச்சன். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை தயிர் சாதத்தை தாளித்து வச்சுருக்கேன். கூடவே இதுக்கு சைடிஷாக பார்த்தோம்னா உருளைக்கிழங்கை வறுத்து வச்சுருக்கேன். இது வந்து உருளைக்கிழங்கு அப்புறம் கேப்சிகம், பூண்டெல்லாம் சேர்த்து வறுவல் மாதிரி போட்டு வைக்கிறது. கூடவே கொஞ்சம் கொண்டக்கடலை உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கிஸ்மிஸ். எங்களுக்கு வந்து லஞ்ச் ரெடி பண்ணலை, நாங்கள் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குங்கிறதுனால சாயத்துக்கு ரொம்ப சிம்பிளாக லஞ்ச் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் குழம்பு பொடி ரெசிபி கேட்டிருந்தீங்க. வீடியோ எடுத்தாச்சு, நம்ம சேனலில் சீக்கிரமாக வந்துடும். இது வந்து மிளகாத்தூள் மட்டும். இதுக்கு வந்து நீல மிளகா, குண்டு மிளகா, அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி, இது 3 சேர்த்து அரைக்கிறப்ப நல்லா கலர் வரும். ஆனால் அளவு மட்டும் காஷ்மீரி சில்லி வந்து ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். நான் அதை சீக்கிரமாக பெரிய வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கூடவே ஆப்பிள் ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா இதுக்கு பதிலாக வந்து நார்மல் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், இல்லை அதுக்கு பதிலாக தேன் கூட சேர்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களோட விருப்பம் தான். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி நாளைக்கு என்னன்னு பார்க்கலாம். ஓகே, டாடா பாய் அண்ட் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்சானா கிச்சன். இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். சூடாக சோறு வடித்து வச்சுருக்கேன். பொதுவாகவே நமக்கு வெள்ளிக்கிழமைனாவே நான்வெஜ் இருக்கும். அதுக்காக இன்றைக்கி வந்து மட்டனும் சன்னாவும் சேர்த்து குழம்பு வச்சுருக்கேன். இது வந்து மேலே இருக்கிறது எண்ணெய் கிடையாது, மட்டனோட கொழுப்பு. இந்த மாதிரி மட்டன் குழம்பு வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நானும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து புடலங்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து டீப் ஃப்ரை கிடையாது, எண்ணெய் ரொம்ப கம்மியாக சேர்த்து ஷாலோ ஃப்ரை பண்ணுறது. அப்புறம் வந்து சப்பாத்தி, மட்டன் குழம்பு இருந்தாவே நான் மேக்ஸிமம் வந்து சப்பாத்தி போட்டுருவேன். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாயாசம். இது வந்து அவல் பாயாசம். சேமியா ரொம்ப குறைவாக சேர்த்துட்டு அவல் வந்து அதிகமாக சேர்த்து செய்கிற பாயாசம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் பார்க்கலாம். ஓகே, டாடா பாய் அண்ட் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.
அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்சானா கிச்சன். இன்னைக்கு வந்து சனிக்கிழமை, என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பார்த்துடலாம். இன்னைக்கு வந்து கிட்ஸுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன் லஞ்ச் பாக்ஸு. பருப்பை வேக வச்சு அதில் நெய் போட்டு சாதத்தில் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து பெரியவங்களும் கொண்டு போகலாம். கூடவே சைடிஷாக பார்த்தோம்னா சேனக்கிழங்கு வறுவல் வந்து போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணி செய்கிறது. கூடவே வந்து அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கிட்ஸுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏலக்காய், நாட்டு சக்கரை, நெய்யெல்லாம் சேர்த்து குட்டி குட்டி ஊத்தாப்போம். இந்த மாதிரி வைக்கும் பொழுது அவங்க ஏதோ புதுசாக சாப்பாட்டில் ஒரு டிஷ் இருக்குதுன்னு நினைப்பாங்க. அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம சின்ன சின்னதாக கொடுக்கும் பொழுது. அப்புறம் வந்து கூடவே லெமன் ஜூஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்கிற லெமன் ஜூஸ் தான். நாளைக்கு வந்து சண்டே, அதனால் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கிடையாது. மண்டே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பாய். அண்ட் சமையலுக்கு புதுமே சேர்க்கட்டும் ரெசிபின்னு பார்த்துடலாம். நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கு. நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாவே நாய் குலைச்சிடலாம்.